ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதத்துக்கான மணி சேவிங் சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்ருக்கவங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு மாதமும் நம்ம சேனலில் மணி சேவிங் சேலஞ்ச் ஐடியாஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அந்த மாதிரி இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 விதமான சேமிப்புகளை நான் செய்யலான் இருக்கேன். அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கும் பொழுது அது பார்த்துட்டு நீங்களுமே அதை வந்து ட்ரை பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த மணி சேவிங் சேலஞ்ச் வந்து ஒரு 3 விதமான சேமிப்புகளை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ மணி சேவிங் சேலஞ்ச் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெய்லி பண்ண முடியும் அப்படின்னாலும் பண்ணலாம், வாரம் பண்ண முடியும் அப்படின்னாலும் பண்ணலாம், இல்லை மாதந்தோறும் மட்டும்தான் என்னால் பண்ண முடியும் அப்படின்னாலும் நீங்கள் எடுத்து வச்சு அதை வந்து பண்ணலாம். உங்களுடைய வருமானம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணலாம். நான் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நான் வந்து டெய்லி சேமிக்கிறதையும் வாரம் சேமிக்கிற மாதிரியும் நான் வந்து இந்த வாரம் பிளான் பண்ணியிருக்கிறேன். சேலஞ்ச் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஈஸியாக பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கணும். ஏன்னா வருமானம் அப்படிங்கிறது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான வருமானம் இருக்கும். ஒருத்தருக்கு தினமும் வரும், ஒருத்தருக்கு வாரம் வரும், ஒரு சிலருக்கு மாதம் வரும், ஒரு சிலருக்கு பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா ஒரு நாள் வரும், ஒரு நாள் வராமல் இருக்கும். அதனால் எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சேலஞ்ச் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம சக்ஸஸ் ஆகிற மாதிரி ஈஸியாக ஒரு சேவிங்கை வந்து நம்ம பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். இப்போ வந்து எல்லாருமே நம்மளால் முடியும் அப்படின்னு நினச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே முடியும். நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் சாத்தியமே இல்லை, இதெல்லாம் பண்ணவே முடியாது அப்படின்னு நமக்கு நாமளே நம்ம வந்து சொல்லிக்கிறோம். பட் வந்து நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள், நம்மளால் முடியும் அப்படின்னு நம்பிட்டு பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களாலையும் செய்ய முடியும். இப்போ இந்த என்னென்ன சேமிப்புகள் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, நான் லாஸ்ட்டு மந்த்து வந்து பார்த்திங்கன்னா 4 விதமான சேமிப்புகள் பண்ணியிருந்தேன். அதை பார்க்குற வியூவர்ஸ் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அதில் வந்து ரொம்ப ஃபேமஸ் பார்த்திங்கன்னா காலண்டர் சேமிப்பு. இது இன்னும் முடியலை, நான் 1 or 2 டேஸ் இருக்குது. முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ சேமிப்பாயிருக்கு அப்படிங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த வார சேமிப்புகளும் எப்படி பண்ணுறது அப்படின்னா ஆல்ரெடி நான் வந்து வீடியோ போட்டிருக்கிறேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்கல அப்படின்னா ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதுவுமே உங்களுக்கு வந்து பிடிக்கும். இதுவும் இன்னும் முடியலை, இது முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ சேமிச்சிருக்கேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதத்திற்கான மணி சேவிங் சேலஞ்ச் வந்து பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது தின சேமிப்பு. இந்த தின சேமிப்பு எப்படி பண்ணலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கிறேன்னா 25 டேஸ், அதாவது ஒவ்வொரு நாளும் அப்படிங்கிறப்போ 30 நாட்கள் வரும். ஃபஸ்ட்டு கண்டிப்பாக வந்து 30 நாட்களும் நம்மளால் சேமிக்க முடியாது அப்படிங்கிறதுனால ரேண்டமாக ஒரு 25 நாட்கள் மட்டும் சேமிக்கிற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். இந்த 25 நாட்கள் வந்து சேமிக்கிறோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்ருக்கவங்களுக்கு தெரியும், இந்த பாக்ஸில் தான் பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு மாதமும் மணி சேவிங் சேலஞ்ச் வந்து பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த மாதம் வந்து நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளும் 25 நாட்களுக்கு 50 ரூபாய் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா 1250 ரூபாயை வந்து நம்ம சேமிக்க முடியும். ஏன்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 50 ருபீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக நம்மளுக்கு வந்து கைக்கு வருது. நம்ம வந்து எந்த ஒரு ஷாப்பிங் பண்ணாலும் நம்மளை கையில் வந்து 50 ரூபாய் நோட்டுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக வந்து புழக்கத்தில் இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த சேமிப்பை வந்து நான் இந்த மாதம் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இப்போ வந்து 50 ரூபாயை நம்ம வந்து சேமிச்சிடலாம். இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து சேமித்து 25 நாட்கள் சேமிக்க போகிறோம். 25 நாள் சேமிச்சோன்னா நம்மளுக்கு வந்து 1250 கிடச்சிரும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வார சேமிப்பு. இந்த வார சேமிப்பு அப்படிங்கிறது லாஸ்ட்டு மந்தில் பார்த்திங்கன்னா வேறு விதமாக ஒரு வார சேமிப்பு பண்ணியிருந்தேன். பட் இந்த மாதம் வார சேமிப்பு எப்படி பண்ணலான் இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்திற்கு 150 ரூபாய் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன். 150 ரூபா ஒரு வாரத்துக்கு நம்ம போடுறோம் அப்படின்னா 4 வாரங்கள் நம்ம போடுவோம் இல்லைங்களா. ஒரு மாதத்துக்கு 4 வாரங்கள் இருக்கும். அப்போ 4 வாரங்கள் போடும்போது நம்மளுக்கு வந்து 600 ரூபாய் சேமிக்கிற மாதிரி இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக போன மாதம் சேமிக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த மாதம் கொஞ்சம் குறைவாக சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 600 ரூபாய் வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன். இதுதான் வந்து வார சேமிப்பில் நான் பண்ணக்கூடிய சேமிப்பு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ரேண்டம் சேவிங். இந்த ரேண்டம் சேவிங் அப்படிங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து பேப்பரில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு 100 ரூபாய்க்குள்ளே இருக்கிற மாதிரி அமௌண்ட்டை வந்து எழுதி நம்ம வந்து வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அமௌண்ட் இருக்கும். இது வந்து 100க்குள்ளே, ஏன்னா ரேண்டமாக எடுக்கும் பொழுது 100 தாண்டும் போது
நம்மளால் சேமிக்க முடியாமல் போயிடும் அப்படிங்கிறதுனால நான் வந்து ரூ. 100 எண்களை வந்து இதில் எழுதி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா 20 ருபீஸு. இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் அப்படின்னு இல்லாமல் எப்போல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி இருக்குல்ல, ஒரு மாதிரி நம்மளை வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தோணுதோ, அப்போ வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சேமிப்பு பண்ணும்போது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம் அப்படிங்கிறதுனால நான் இதை எடுத்திருக்கேன். இதில் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி முதல்ல 50, 20, 10, 30, 70, 40, 100 இப்படின்னு ரூ. 100 இருக்கிற எண்களை வந்து எழுதி இந்த மாதிரி பேப்பரில் நம்ம சுருட்டி வச்சுக்கலாம். இதை வச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து என்னைக்கெல்லாம் ஓகே இன்றைக்கி நம்ம வந்து சேமிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தோணுதோ அன்னைக்கு மட்டும் இதில் இருந்து ஒரு பேப்பரை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்து இதில் வந்து இப்போ வந்து 30 ருபீஸ் வருது அப்படின்னா, அந்த 30 ருபீஸை எடுத்து அதில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், சேமிக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம வந்து உங்களுக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் சேமிக்கலாம். நான் வந்து ரேண்டமாக எவ்வளோ சேமிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன்னா, 1000லேருந்து 1200 வரைக்கும் சேமிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் ரிலாக்ஸான சேவிங். ஏன்னா பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து இந்த மாதிரி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி சேமிக்கும் போது அது கொஞ்சம் டென்ஷன் ஆகும். ஐயோ இந்த மாதம் எப்படியாவது ரூ. 1000 சேமிச்சிடணும், எப்படியாவது ரூ. 2000 சேமிச்சிடணும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஒரு டார்கெட் இருக்கும். அப்படி இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக ரேண்டமாக இன்னைக்கு ஒரு ரூ. 20 முடியுதா ஓகே, நாளைக்கு ரூ. 50 முடியுதா ஓகே, அந்த மாதிரி சேமிக்கும் பொழுது கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும், ரிலாக்ஸாகவும் இருக்குங்கிறதுனால இந்த ஒரு சேமிப்பை பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த மாதத்தில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா டெய்லி சேமிப்பு வந்து 1250, வீக்லி சேமிப்பு ஒரு ரூ. 600, மந்த்லி சேமிப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1500. டோட்டலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக ஒரு ரூ. 3000 சேமிக்கணும்னு பிளான் பண்ணேன். அதுக்கு தான் பிளான் பண்ணியிருக்கேன். ரூ. 3050 வருது. பட் இதில் சேமித்ததுக்கப்புறம் இந்த மாத கடைசியில் நான் வந்து கரெக்டாக எவ்வளோ சேமிச்சிருக்கேன், எவ்வளோ என்னால் சேமிக்க முடிஞ்சது அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் ஒரு மாதத்தில் ஒரு ரூ. 2000லேருந்து ரூ. 3000 வரைக்கும் சேமிக்கிற மாதிரியான ஒரு மணி சேவிங் சேலஞ்சை எடுத்து டார்கெட்டாக வச்சுக்கிட்டு பண்ணி பாருங்கள். உங்களால் ரூ. 1000 தான் சேமிக்க முடியுது அப்படின்னா கூட பரவாயில்ல. ஆனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு சேலஞ்ச் அப்படிங்கிறத எடுத்து பண்ணும்போது மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஓரளவுக்கு பணத்தை சேமிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். இந்த வீடியோவில் நான் சொன்ன சேமிப்புகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் என்னென்ன சேமிப்புகள் ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது இதுக்கப்புறம் இந்த மாதத்தில் என்ன மாதிரியான சேமிப்புகள் நீங்கள் பண்ணலான்னு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்குற வியூவர்ஸ்க்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து வியூ ஆகும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.